ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் செங் ஃபேமிலியில் ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்கா. அவளை டெம்பிளுக்கு கூப்பிட்டு வந்தா அவளை பார்த்துட்டு, இவ வானத்துலேருந்து வந்த லக்கி ஸ்டார், இனி உங்கள் ஃபேமிலி அளவற்ற வளர்ச்சியில் போகும் அப்படின்னு சொல்ல ஃபேமிலியில் கேட்குற எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் பேபிக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ லக்கி ஸ்டார் இல்லைனாலும் எங்கள் வீட்டோட பொக்கிஷம் இவ தான் அப்படின்னு செங் ஃபேமிலியோட ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனுக்கும் அந்த பாப்பாக்கும் சேம் பர்த் மார்க் இருக்கு கையில. அதை வச்சு அண்ணனும் நான் என் குட்டி பாப்பா நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அங்கே உள்ள ஒருக்கர் கேட்டுட்டு இருப்பான். அவ இருக்கிற இடம் செல்வ செழிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு அவன் அந்த குழந்தைய கடத்திட்டு போறான். இங்க செங் ஃபேமிலியில பார்க்கும்போது அந்த குழந்தை இல்லை, ஆல்ரெடி அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான். இனி நீ என்னோட வீட்டில் தான் வளர போற, ஒன்றை வச்சு தான் நான் ரிச் ஆக போறேன் அப்படின்னு அந்த மேன் தூக்கிட்டு போறான். அந்த குட்டி பாப்பா தான் ஹீரோயின். ப்ரெசென்ட்ல ஹீரோயின் வளர்ந்துட்டா. அந்த ஃபேமிலியில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளால் அந்த ஃபேமிலி ஒன்றும் ரிச்சான மாதிரி தெரில. ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காங்க, அதில் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவளுக்கு வயிறு பசிச்சிட்டு இருக்கும். அம்மா இது 11:30 ஆகுது, சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே உன் நினைப்பு சாப்பாட்டில் தான் இருக்குமா, ஒழுங்காக டெலிவரியை முடிச்சுட்டு வா அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. சரி இந்த பாலை குடிச்சிட்டு போ, அம்மா கோவப்படுத்தாத அப்படின்னு பாலை குடிக்க, அப்பா நீங்கள் தான் கிரேட் அப்படின்னு அவளும் பாலை குடிச்சிட்டு கிளம்புறா. அதில் அவன் ட்ரக் ஆட் பண்ணி இருந்திருப்பான். இவ்வளோ அப்பாவை நம்பி குடிச்சிட்டு போயிருப்பா. அங்கே ஹோட்டல் ரூமுக்கு போனது ஒரு மேன் அவகிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுறான். அவளும் விடு விடுன்னு கத்திட்டு ஹோட்டல் ரூம்லேருந்து எப்படியே தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டா. அதுக்கு மேலே அவளால் எதுவுமே பண்ண முடியல. இந்த டைம் ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்டு ஒரு மேன் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வரான். அவன் தான் ஹீரோ. ஹீரோவுக்கு பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. சான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தானே நீ அப்படின்னு அந்த மேன் பயத்தில் ஓடுறான். அங்கிள் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க ஹீரோ அவளை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அங்கிள் உங்கள் மேலே ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்ணுறா. அப்படியே அன்றைக்கி நைட் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. முழிச்சு பார்த்தா நான் என்ன காரியம் பண்ணிட்டேன், அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பட் இந்த காரியத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது, வீட்டுக்கு தெரிஞ்சு என்னோட கதை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அவள் பயத்தில் ஓடுறா. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹெட்டில் இருந்த பெர்த் மார்க் கலைஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி ஒருத்தர் சொல்லியிருப்பான்ல, அவன் இந்த டைம் வானத்தை பார்த்து லக்கி ஸ்டார் அவளோட டெஸ்டினியை மீட் பண்ணிட்டா, சீக்கிரமே அவளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டிக்கு வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எங்கே ஹீரோயின் பயந்து வீட்டுக்கு போகிறா. அங்கே ஷாப்பில் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இது எல்லாம் ஒன்றால் தான், நீ மிஸ்டர் லீக்கு ஒழுங்காக சர்வீஸ் பண்ணுன்னா அவையே இங்கே வந்து பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு அம்மா திட்டுறாங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் அனுப்புனீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்பாவுக்கு வேற ரொம்ப அடிபட்டிருக்கும். ஸோ அப்பாவை தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வை, எல்லாம் ஒன்றால் தானே அப்படின்னு அவளை அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க என்னதான் திட்டினாலும் அடித்தாலும் அவங்க சொல்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. 1 மந்த் கழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு அவளுக்கு தெரிய வருது. அம்மாவுக்கு தெரிஞ்ச இந்த குழந்தை கூட என்னையும் சேர்த்து கொண்டு வருவாங்க அப்படின்னு அவள் பயந்துட்டு இருக்கா. எங்கள் அம்மா என்ன இவ்வளோ நேரம் பாத்ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் மூஞ்சில பர்த் மார்க் கலைஞ்சிருச்சு, அப்புறம் மேக்கப்லாம் போட்டு மேனில் செடியூஸ் பண்ணலாம் நினைக்கியா, உன் மூஞ்சிக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, ஆல்ரெடி நம்ம கடையை உடச்சிட்டாங்க, இனி என்னையே அப்பாவே நீ தான் டேக்கர் பண்ணிக்கணும், அதனால இந்த பூவெல்லாம் போய் வித்துட்டு வா அப்படின்னு அடுத்த வேலையை கொடுக்குறாங்க. நிறைய பூ இருக்கு, இதெல்லாம் எப்போதான் சேல்ஸ் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு அவ ஒரு ஓப்பன் பிளேஸ்ல போய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்க 2 மேன் ட்ரபிள் பண்றதுக்குனே வராங்க. இங்க பப்ளிக் ஏரியாவில் நீங்க சேல்ஸ் பண்றதா இருந்தா எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், காசு கொடுத்தாதான் இங்க சேல்ஸ் பண்ணணும், அப்போதான் உங்களுக்கான பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ரவுடி பையங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவகிட்ட தான் காசு இல்லையே, பூவை வித்தாதான் காசு. ஸோ அதை சொன்னா அந்த பசங்க ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அங்கேயே வந்து அவளை ஹெல்ப் பண்றான். அவனோட ஆட்களை வச்சு ரவுடிஸை விரட்டி அடிக்கிறான். அடுத்து ஹீரோயின்ட்டு பேச வரும்போது, லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க, இப்போவும் என்ன ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் ட்ரீட் கொடுத்தே ஆகணும், ஆனால் என்கிட்ட காசு இல்லை, இந்த பூ விற்ற தான் காசு, ஆனால் பூவும் போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன, நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன், இந்த பூக்காக எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்ல, அதையும் நானே செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. என்னாச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனையா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கும் நான் இவன்கிட்ட சொன்னால் ஒருவேளை அபார்ஷன் பண்ண சொல்லுவானோ அப்படின்னு பயந்துட்டு, வேண்டாம் அங்கிள் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறா. அன்னைக்கு நைட் நடந்ததுக்காக நான் உனக்கு எந்த காம்பன்சேஷனுமே கொடுக்கல, அதனால இதை வச்சுக்கோ அப்படின்னு கார்டை நீட்ட அவளும் அதை ரிஜெக்ட் பண்ணுறா. இருந்தாலும் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கணும்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்படும்ல. ஸோ ஹீரோ கிட்ட அதுக்காக எனக்கு இன்னொரு ஃபேவர் பண்ணுவீங்களா, எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஜாபா, நீ இப்போ தானே கிராஜுவேட் ஆன மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்க, எனக்கு ஆல்ரெடி 20 ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன ஒர்க் கொடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் போட்டு அதை பண்ணி முடிச்சிடுவேன், ஸோ எனக்கு சேலரி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அதை நான் பார்த்துக்கிறேன், உன்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு மொபைலில் கொடுக்குறான். ஹீரோவும் சொன்ன மாதிரியே அவளுக்காக ஜாப் அரேஞ்ச் பண்ணிட்டான். அவனோட கம்பெனியில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு போக போகிறேன் அப்படின்னு ஹாப்பியாக போயிட்டு இருக்கா.
நல்லா சம்பாதிச்சு அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் அங்கிள் எனக்கு பெரிய ஃபேவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கே நான் சீரியஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது அடுத்த பக்கம் செங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட பிரதர். அவங்க ஃபேமிலியில் 20 இயர்ஸாக இன்னும் ஹீரோயினை தேடிட்டு தான் இருக்காங்க. பட் ஹீரோயினை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்படியே அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கு பிடிக்கல. அது அவனோட ஸ்டெப் சிஸ்டர். என்ன 20 வருஷமா தேடுறாங்க, அதான் அவன் காணாமல் போயிட்டால, அப்படியே போய் தொலைது விடாம என்ன இதுக்கு அவளையே தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. காரில் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரோடை கிராஸ் பண்ணுவான், அவன் மேலே அடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. பட் சிக்னலை பார்க்காம வந்தது இவனோட தப்பு தான். ஆனால் சிஸ்டர் போயிட்டு ஹீரோயின்ட்ட நீ காசுக்காக தானே கார் முன்னாடி வந்து விழுந்த, காசு கொடுக்குறேன் நான் வந்து போ அப்படின்னு ரூடாக பேசிக்கிட்டு இருக்கா. நான் கரெக்டாக தான் நடந்து வந்தேன், நீங்கள் தான் சிக்னல் பார்க்காம வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணனும் தப்பா ஒத்துக்கிறான். ஆமா இது என்னோட தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் பார்த்து ஓட்டுங்க அப்படின்ட்டு அவ வேலைக்கு அவசரமா போய்கிட்டு இருக்கா. ஹீரோ இப்போ கம்பெனிக்குள்ள வரும்போது மிஸ் பூவை நீங்க சொன்ன மாதிரி உங்க சிஇஓ ஆஃபீஸ்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் உங்க ஃபியான்சி மிஸ் செங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோ அவங்க 2 பேரும் மீட் பண்ண போறான். ஸ்டெப் சிஸ்டர் பேரு சிஇஓ, அவளை தான் ஹீரோக்கு பேசி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல ஃபேமிலியை டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ பக்கம் 2 பேருமே வந்திருக்காங்க. அவள் இப்போ தான் ஃபாரின்ல ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ நீ உள்ள போ, நான் உன் பிரதர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்டயும் உன் சிஸ்டரை நான் என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன். ஸோ சிஇஓ என்னால் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், அதனால நீ தான் உங்கள் வீட்டில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். ஸ்டாப் பண்ணு, என்னோட சிஸ்டர் நிலாவுக்கு ஆசைப்பட்டா கூட நான் அதையும் பிடிங்கிட்டு வந்து அவள் கையில் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது அவள் சின்ன வயசுலேருந்து ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அதையும் நான் நிறைவேற்றுவேன், இதில் நீ வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோயின் ஒர்க் பிளேஸ்க்கு வந்திருக்கா. அங்கிள் தான் எனக்கு இந்த ஒர்க்கை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவாக பண்ணும், எதுலேயும் என்னால் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த ஆஃபீஸை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஃபோட்டோ இருக்கும். இது கம்பெனி சிஇஓ ரூம் ஆச்சே, அப்போ சிஇஓட ஃபோட்டோ தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் அதை பார்க்க போகிறா. அந்த டைம் சிஇஓல வரா. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் புதுசாக இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை பார்த்தா ஒர்க் பண்ண வந்த மாதிரி தெரியலையே, உண்மையை சொல்லு, நீ இங்கேருந்து எதுவும் முக்கியமான பொருளை திருட வந்தியா அப்படின்னு ஹீரோயின் சந்தேகமாக பார்க்குறா. அவளை அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த டைம் ஹீரோயினோட ரிப்போர்ட்டை பார்த்துட்றா. இதை தான் திருட வந்தியா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹீரோயின் ப்ரெக்னென்ட்னு போட்டிருக்கு. உன்னை பார்த்தா எனக்கும் உனக்கும் ஒரே வயசு மாதிரி தான் இருக்கு, அதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குறா. அந்த டைம் ஹீரோவும் உள்ள வரான். நான் உன்னை அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சிஇஓ கிட்ட இவ தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆல்ரெடி ஹீரோயினோட ப்ரெக்னன்சியை பற்றி விசாரிச்சிருப்பான். அந்த குழந்தையோட அப்பா நான் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ இவ்வளோ ஃபியான்சின்னு வந்தனால சிஇஓக்கும் வருது. அப்போ நான் யார், சின்ன வயசுல வந்து நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் தானே உன்னோட ஃபியான்சி, நீ என்ன தானே மேரேஜ் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்டால் இல்லை அது நம்ம ஃபேமிலியோட அரேஞ்ச்மெண்ட், நான் உன்னை என் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அங்கே பிரதர் வரான். நீ வாய மூடு, நீ என் தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டல, இதுக்காக நீ வருந்துவ, இதோட விளைவுகளை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னா அவன் கோவமாக போகிறான். ஹீரோயினுக்கும் அப்போது அங்கிளுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்காங்க, நான் தான் இடையில வந்து பிரச்சனை பண்ணுறனோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இருக்குது. ஸோ ஹீரோ கிட்டேயும் அங்கிள் உங்களுக்கு ஃபியான்சி இருக்காங்கல்ல, நான் இந்த குழந்தைய வச்சுலாம் உங்களை பிளாக்மெயில் பண்ண மாட்டேன், இதை நானே வளர்த்துக்கிறேன், என்னால் உங்களுக்கும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அவளை யார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னது, இது எங்கள் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட், அவளை நான் என் சிஸ்டராக தான் பார்க்குறேன், ஒரு சிஸ்டரை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், அதனால இப்போ நம்மளோட முக்கியமான மேட்டரை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்குறான். என்னென்ன மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாமா அப்படின்னு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். அடுத்து ஹீரோயினோட பேரண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ரூடாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கூப்பிட்டு போகிறா. அங்கே போனால் இன்னொரு ஃபேமிலி கூட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 1 lakh வர ப்ரைடல் ப்ரைஸை கேட்டிருக்காங்க. அந்த பையன் கொஞ்சம் புத்தி சரியாத பையன் மாதிரி இருக்கான். ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. என்ன உன் கல்யாண பொண்ணுக்கா என்கிட்ட இருந்து 1 லட்சம் வாங்கினேன், ஒழுங்கா நாளைக்கே வீட்டுக்கு காலி பண்ணு, அதுக்குள்ளே சம்மந்தம் பேச வந்துட்டேன் அப்படின்னு திட்டிட்டு அந்த ஆண்டி கிளம்புறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க, வீட்டில் எதுவுமே சொல்ல, இந்த மேரேஜ் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், உடனே போய் டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு அம்மா கத்துறாங்க. இப்போ ஹீரோவும் நான் அந்த காசு கொடுக்குறேன்னு சொல்ல சரி அப்போ 1 lakh இல்லை 5 lakh கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 lakh என்ன 10 lakh கொடுக்குறேன், ஆனால் எனி ஹீரோயின் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். என்ன ஹஸ்பண்ட் அவன் காசை கொடுத்துட்டு போயிட்டான், இனி அப்போ நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் என்ன பேசுகிற, அவள் தான் பிரச்சனை மேலே பிடிச்சிருக்கால, இனி நம்ம லைஃப் செட்டில் தான், அவளை வச்சே காசை கறந்துட வேண்டியதுதான், அவளை தான் லக்கி ஸ்டார்னு சொன்னாங்களே, இப்போ தான் அவளோட லக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அப்பா சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க.
வீட்டுக்கு போகிற பாதையெல்லாம் ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா அப்பா அவளை ரொம்பவே பேடாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. ஹீரோக்கு அதை பார்த்து கஷ்டமாக இருக்கு. இவளை எப்படி சிரப் பண்ணுறது அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனது நானிக்கிட்ட இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நீங்கள் இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நானே குக்கிங்கை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். அங்கிள் நான் வேணா பண்ணவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்ன என்னோட ஸ்கில்லை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, நீயே வந்து பாரு அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் ஹீரோ குயிக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டான். ஹீரோயினை விட சூப்பராக எல்லா ஒர்க்கையும் பார்க்குறான். அவள் தான் இடையில டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். சூப் ரெடி பண்ணி கொடுத்தா டேஸ்ட் பண்ணால் ஹீரோயினுக்கு எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா என் தம்பிக்கு செஞ்சு கொடுப்பாங்க, அப்போல்லாம் எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ டேஸ்டியான சூப்பை குடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஃபுல் பவுலையும் காலி பண்ணுறா. இந்த சின்ன பொண்ணு அவங்க வீட்டில் ரொம்பவே மிஸ்ட்ரீட் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அடுத்த பெட்ரூம்க்கு வந்தால் ஹீரோயினுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். அவளுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பக்கத்து ரூம் தான், உனக்கு என்ன தேவைனாலும் நானிக்கிட்ட கேளு, இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளு, உனக்காக ட்ரெஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. அங்கிள் எனக்காக ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் தான் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதும் அடுத்து கம்பெனிக்கு போகலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நீ எங்கே அங்கே வர, நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, நான் கம்பெனிக்கு போகிறேன். இப்போ நீ தனியால் கிடையாது, உன் வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, அதனால இதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் லேட்டராக ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அங்கே இப்போ ஹீரோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. என் பையனை விட்டு போகிறதுக்கு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், உனக்கு 100 மில்லியன் தரேன், இப்போவே இங்கேருந்து கிளம்பு, அப்புறம் உன் வயிற்றில் குழந்தை இருக்குல்ல அந்த டெலிவரி ஆனது சொல்லு, உனக்கு 300 மில்லியன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அந்த குழந்தைக்கு உனக்கும் அப்புறம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது, பையனை பொண்ணு எதுவாக இருந்தாலும் நாங்கள் வளர்த்துக்கிறோம், நீ இப்போ உடனே விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காடை தூக்கி வீசுகிறாங்க. ஹீரோயின் என்னால் முடியாது, நான் அங்கிளை விட்டு போக மாட்டேன், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகி சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோ வந்து என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஹீரோயின் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சிஇஓக்கும் உனக்கும் சின்ன வயசுல நாங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா கத்துறாங்க. அம்மாவும் நீ சிஇஓ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே தப்பு, அவளோட அம்மா வந்து என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆன்ட்டி வந்ததும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி தான், என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அப்பா அம்மா அனுப்புகிறான். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகும், அவளை எல்லாருமே கோல்டு டிக்கர்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் இருந்து கிடையாது, அவள் ஒர்க் பண்ணாத கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. அங்கிளும் ஆன்ட்டி வந்துட்டு போன பிறகு நான் இப்படி வீட்டில் வெட்டியாக இருக்கிறது சரியில்லைன்னு தோணுது, நானும் ஒர்க்குக்கு போவேனே, உன்னோட செக்ரட்டரியாக வேண்டாம், என்னோட எஃபர்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிறேனே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சரி அப்போ நியூ டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டால் அவளும் சரின்னு சொல்கிறா. அவளும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு சரின்னு சொல்கிறா. இந்த டைம் அவன் டேபிள் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் நிறைய அடுக்கி வச்சிருப்பான். அதை பார்த்ததுமே அதில் உள்ள ஃபால்ட்லாம் அப்படியே ஸ்பாட் பண்ணிடுறா. இதுக்கு முன்னாடி நீ இது லா ஃபார்மில் ஒர்க் பண்ணியா, இவ்வளோ நாலேஜ் இருக்கே அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். எனக்கும் அதான் தெரில, பட் பார்த்ததுமே இந்த வேர்ட்ஸ்லாம் என்னோட மைண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அடுத்து ஒவ்வொரு கான்ட்ராக்டாக காமிச்சா எல்லாத்துலேயுமே உள்ள தப்பாக கரெக்டாக சொல்லிடுறா. இதெல்லாம் என் கம்பெனியில் உள்ள ஃபேமஸ் லாயர்ஸாலே கண்டுபிடிக்க முடியல, பட் நீ சூப்பராக ஃபைன் பண்ணுற, உனக்கு லா சிஸ்டம் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, அதனால நீ லீகல் டிபார்ட்மெண்ட் போனால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ அங்கே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினுக்கும் அது சூப்பர் ஐடியான்னு தோணுது. எனக்கு அதில் பெரிய லெவலில் நாலேஜ் இல்லைனாலும் நான் அதில் புதுசாக நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு ஹீரோயினும் சரி சொல்கிறா. எங்கே லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அங்கே போனதுமே எல்லாரும் அவளை பற்றி ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பா, சடனாக லீகல் டிபார்ட்மெண்ட் அதனால எல்லாருமே பாஸேவை செடியூஸ் பண்ண பார்த்தா, அதனால தான் அவளை அங்கேருந்து விரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினு என்ன இது முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிச்சிட்டு இருந்தா, இதில் மேனேஜர்கள் வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ அங்கேருந்து இங்கே எதுக்காக வந்தேன்னு தெரியும், நீ பாஸை செடியூஸ் பண்ண பார்த்து தானே அப்படின்னு சொன்னால், யார் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னது, நான் பாஸை செடியூஸ் பண்ணவே இல்லை, நானாக தான் வில்லிங்க லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, நீ பண்ண வேலையை பற்றி தானே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொல்கிறா. ஹீரோயினுக்கு நான் தான் பாஸோட ஒய்ஃப்னு சொன்னால் அங்கிளுக்கு அதனால எதுவும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினச்சிட்டு அவ சொல்ல மாட்டா. இருந்தாலும் இந்த மேனேஜர் ஓவர பண்ணுறா, இவ்வளோ நான் என்ன பண்ணேன், எதுக்கு என்ன போட்டு புள்ளி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மேனேஜர் சிஇஓட ஆள், சிஇஓ தான் அவளுக்கு கால் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருப்பா ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்கு. நான் சொன்ன வேலையை கரெக்டாக பண்ண முடியும், அப்புறம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சிஇ சொல்லிக்கிட்டு இருக்கா. பிரதர்கிட்டே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா, நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், இதில் ஏதாவது எனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சா, அவனே இப்போ ஹீரோ கம்பெனியோட ஷேர்ஸ் வேல்யூ எல்லாமே டவுன் ஆகுற மாதிரி பண்ணுறான்.
அந்த நியூஸ் இப்போ ஹீரோக்குமே வருது. நம்ம கம்பெனி ஷேர்ஸோட வேல்யூலாம் சடனாக டவுன் ஆயிடுச்சு. நிறைய பேர் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஃப்ளக்சுவேஷன். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு உடனே ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். சரின்னு இப்போ மீட்டிங் வச்சு யாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ சிஇஓட பிரதர்கிட்ட இருந்து கால் வருது. நான் கொடுத்தடி எப்படி இருக்கு, என் சிஸ்டரை புள்ளி பண்ணால் இதான் நடக்கும். இப்போ கூட உனக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சின்ன பொண்ணை விரட்டி அடிச்சிரு, இந்த கண்ட்ரியை விட்டே போகட்டும். அப்புறம் என்னோட சிஸ்டர் உன்னோட ஃபியான்ஸின்னு பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணணும். அப்போதான் இந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுவேன். உங்க கம்பெனிக்கும் காம்பன்சேஷன் தர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவன் டீல் வைக்கிறான். ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்போ 3 days வெயிட் பண்ணு, உன் கம்பெனி ஷேர்ஸ் தரமட்டத்துக்கு வரும் அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்றான். அதே மாதிரி கால் பண்ணி அதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு மேனேஜர் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்துட்டு இருக்கான். லேட் நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பட் அவளுக்கு ஓவர் டைம் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கா. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்ட்ராக்ட், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீ முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவகிட்ட வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவளும் லேட் நைட் ஆயிடுச்சு, ஒர்க்கிங் டைம் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஓவர் டைம்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்போதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க, உனக்கு ஒர்க் கஷ்டமா இருந்தால் திரும்ப பாஸோட ஆஃபீஸ்க்கே ஓடிடு, இல்லைன்னா இங்கே உட்காந்து சொல்கிற வேலையை செய்ய அப்படின்னு மிரட்டிட்டு போறா. ஹீரோயினும் அங்கிள் நான் இன்னைக்கு லேட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. பட் ஹீரோயின் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், ஒன்னே எப்படி தனியாக விடுவேன், அப்புறம் நாளைக்கே அசிஸ்டன்ட்கிட்ட சொல்லி மேனேஜர்கிட்ட உனக்கு ஓவர் டைம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். அப்போ ஹீரோயினும் மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆச்சே அப்படின்னு அதை பற்றி கேட்க, அதுக்கு ஃபண்டு தனியாக அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஸோ இந்த லாஸ் ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அங்கிள் எனக்கு ஒன்று தோணுது, நாளைக்கு ஒரு நியூ பாலிசி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த டைம் நம்ம லாஸ் எல்லாமே சரியாயிரும், கூடவே நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இது என்ன புது ரூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். எனக்கு அப்படிதான் தோணுது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டா, சரி சரி நீ சொல்லிட்டல நான் அப்ப நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரும்போது இன்னைக்கும் மார்க்கெட் வேல்யூ நேரத்தை விட டவுன் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கான்ட்ராக்ட் லீக் பண்ண மேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் டேக்கப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் பார்த்துருப்பல்ல, அதுலதான் இது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேனேஜர் அவளை பார்த்து நீ தான் லீக் பண்ணிருக்க, உன்னோட கம்ப்யூட்டர்ல தான் போயிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் அதை பண்ணல அப்படின்னு சொன்னா யாரும் அவளை நம்பல. இந்த டைம் சிஇஓ அவளோட பிரதர் வராங்க. சிஇஓ தானே இந்த பிளான் போட்டு கொடுத்துருப்பா. இப்போ பிரதர் கூட வந்து அவளை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயின் தான் ரிலீஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் போகுது. அவன் இங்க வந்து பார்க்கும்போது ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருப்பாங்க. விடு விடுன்னு அவன் கத்திட்டு இருப்பான். நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா கூப்பிடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் திரும்ப பேசுறான். இப்போ ஹீரோ தான் வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ஹீரோயினை பார்த்து எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டா நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ அதை பண்ணிருக்க மாட்டே அப்படின்னு ஹீரோ நம்புறான். பாஸ் ஆனா அவளோட கம்ப்யூட்டர் தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அவ சான் குரூப்போட லேடி, அவ எதுக்கு டெலீட் பண்ண போறா அப்படின்னு சொல்லு. என்ன லேடியா, அப்போ பாஸ்க்கு இவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு கொடுத்த ஐடியான்னு பத்தலையா அப்படின்னு சிஇஓட பிரதர் கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் தான் நியூஸ் வருது, கவர்மெண்ட்ல இருந்து நியூ பாலிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம லாஸ் எல்லாத்தையும் கெயின் பண்ணிட்டோம், கூடவே நமக்கு 30% ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு அது அதிசயமா இருக்கு, எப்படி ஹீரோயின் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அது எப்படி சரியாச்சு அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். அந்த டைம் தான் அவளோட கம்பெனிக்கு பெரிய ஐடியா இருக்கு, செங் குரூப்போட ஷேர் வழி எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இனி அந்த ப்ராப்ளத்தை அவன் பார்க்கணும். சிஇஓ நீ உண்மையாவே அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அவ கோவமா போறா. ஹீரோயின் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துச்சுல, அதனால ஹீரோவும் நீ தான் என்னோட லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஒரு ஆக்ஷனுக்கு கூப்பிட்டு போறான். அந்த ஆக்ஷன்ல ஹீரோ ரொம்ப நாளா பார்த்து வச்சிருந்த லேண்ட் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக தான் அங்கே போயிருக்கான். அப்பவே அங்கே செங் ஃபேமிலிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா, இந்த லேடியாக தான் உங்க 2 ஃபேமிலியும் பிரிஞ்சிருச்சா அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த நியூஸ்லாம் வெளியே போகிறதுல இருப்பான்ல, ஸோ பிஆர்ட்ட சொல்லி அதை ஹேண்டில் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் செங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் வரான். நீ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தல, அந்த லேண்ட் இன்னைக்கு ஏலத்துக்கு வருது, பட் அது உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே ஏலத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒரு லேண்டுக்கு ஏலம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ஹீரோயின் நீ அது கேட்க வேண்டாம், அது ப்ராஃபிட்டபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற, எல்லாருமே அந்த லேண்ட் தான் ப்ராஃபிட்டாக இருக்குன்னு யாரும் அதுக்கு தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அது தெளிவாக சொல்ல தெரியல, பட் அதனால உனக்கு ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அப்போ தான் ஹீரோவும் எனக்கும் அது ஆல்ரெடி தெரியும், எனக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, அந்த லேண்ட் அவங்க டெவலப் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னை டெஸ்ட் பண்ணியதா பார்த்தேன் அப்படின்னு கேட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு லேண்டு யாருமே ஏலம் கேட்க மாட்டேங்கிறாங்க, 3 மில்லியன் தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்கிறாங்க, யாருமே கேட்கல, ஏன் இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு சாபமான லேண்டுன்னு சொல்கிறாங்க, அதனால யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
பட் எனக்கு என்னமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஹீரோ அதை 10 மில்லியன் கேட்குறான். என்ன இது நான் சொல்கிறதுக்குள்ளே கேட்குறேன் அப்படின்னா, உன்னோட இன்ட்யூஷன் எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும், அதை நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோத்தை வாங்கிட்டான். ஃபைனலி இந்த ஆக்ஷனில் மெயினாக ஹீரோ ஆசைப்பட்டு வந்த லேண்டை விட போகிறாங்க. அதான் பிரைம் லேண்டு. இப்போ அதை ஸ்டார்டிங்கே 2 பில்லியன் கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் செங்கும் ஹீரோ மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பில்லியன் கணக்கில் தான் ஃபைட் போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு அந்த லேண்ட் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு தோணுது. இருந்தாலும் அது அங்கிளுக்கு பிடிச்ச லேண்டு, நான் வேண்டான்னு சொன்னால் அவங்க என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ, இருந்தாலும் ஸ்டாப் பண்ணுமே அப்படின்னு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்கிறான். அவனையும் இப்போ உடனே வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்து செட்டில் டவுன் ஆயிடுச்சு. சாரி, உங்களால் நீங்கள் நினச்ச லேண்டை வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், எனக்கு நீயும் நம்ம பாப்பாவும் தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, எப்படியோ அங்கிளை லாஸ்ட்லேருந்து காப்பாற்றியாச்சு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. இந்த டைம் சியோட அம்மாக்கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அவங்க கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்காக ஒரு பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஹீரோவே இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ அதுக்கு ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சியூக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு ஹேட் பண்ணாதான் செய்வாங்க. அங்கே போய் இது பிரச்சனை வரக்கூடாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறா. மிஸ்டர் சான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துருக்காங்க. இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. இதான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அப்போ செங் ஃபேமிலி கூட அவங்களுக்கு இருந்த என்கேஜ்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்லாம் பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சியூ அதை பார்த்து கடப்பில் நின்றுட்டு இருப்பா. ஹீரோயின் வந்த ஸ்பீட்லேயே எனக்கு நர்வஸாக இருக்குது, அதனால ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு அங்கே போகிறா. பின்னாடியே சியும் போயிட்டு அவகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட பார்ட்டிக்கு நீயே வந்த, உன்னோட மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல, உன் பர்ஸை தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு அவளை திட்டி அனுப்புறா. வெளியே வந்து என் நெக்லஸை காணும், எங்கள் அம்மா அதை எனக்கு கிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்து நீ தானே ரெஸ்ட் ரூம்ல என் கூட இருந்த, நீ தான் என் நெக்லஸ் திருட்டு இருப்ப அப்படின்னு அவளை பிளேம் பண்ணி அவளை அடிக்கிறா. அந்த டைம் அம்மா வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினை பார்த்ததும் அவங்களுக்கு அவங்க பொண்ணு ஞாபகம் வருது. இவளை பார்க்கும்போது என் தொலைஞ்சு போன பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். சியூ இவனோட நெக்லஸ் திருடிட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ சியூவோட என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண பொண்ணா இவ ஒரு திருடி, இவ எப்படியும் பொண்ணா இருக்க முடியும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. ஹீரோயினும் நான் இதை பண்ணல அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் அம்மா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, என்ன உன் நம்பிக்கை, இங்கே உன் பர்ஸை செக் பண்ண தெரிஞ்சிட போகுது அப்படின்னு பர்ஸை தூக்கி கொட்டினா அதுக்குள்ளே தான் நெக்லஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒத்துக்கிறியா, நீ ஒரு திருடி, இப்போமே நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. அங்கிள் நான் இது எடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும், உடனே போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னமா நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, சிஇஓ வேண்டான்னு சொல்லிட்டு இவளை சூஸ் பண்ணியிருக்கேன். அவள் உன் கூட இருக்கிறது உன்னோட மணிக்காக தான், என்ன அது புரிஞ்சுக்கலையா, நான் இப்போவே போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ அதுக்கெலாம் அவசரம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி இந்த மேட்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே ஒரு கிளீனிங் லேடியை கூப்பிட்டு வராங்க. அவகிட்ட நீ உண்மையை சொல்லு, உனக்கு 5 லேக் நான் தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த லேடி சீதா நெக்லஸை ஹீரோனோட பர்ஸில் வச்சா, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த லேடி காசுக்காக தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. நான் பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ தான் நீங்கள் அவங்களோட பர்சனல் நெக்லஸ் வைக்கிட்டே தான் பார்த்தேன் அப்படின்னு கிளீனிங் லேடி சொல்கிறா. இப்போ நீ ஹீரோயின்ட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்ருக்கான். நான் இதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சிஇ கேட்க மாட்டா. அம்மாவும் இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதை எப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டு போக போகிறாங்க. சிஇ வேணும்னு என்னோட பர்ஸில் அவளோட நெக்லஸை வச்சு என்ன தப்பாக அக்யூஸ் பண்ணியிருக்கா, இப்போ மட்டும் என்ன ப்ரூவ் பண்ணலன்னா என்ன தானே திருடின்னு பட்டம் கட்டியிருப்பீங்க அப்படின்னு ஹீரோயின் ஜஸ்டிஸ் கேட்குறா. என்ன ஓவர் வாய் பேசுகிற அப்படின்னு இப்போ ஹீரோயின் நிறைய கோவத்தில் சிஇஓ ஹீரோ அரைஞ்சிட்றான். என் பொண்ணு மேலே கை வச்சிட்டியா, அதுவும் அந்த லோ கிளாஸ் பொண்ணுக்காக. இனி நம்ம 2 ஃபேமிலி கடையில் எந்த கோஆப்ரேஷனும் கிடையாது, இதோட நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ன கட் பண்ணுறேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு இன்னும் கோவம் அடங்கல. அவள் தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கவே இல்லை, ஹீரோயின் எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு அவன் கோவப்படுறான். ஹீரோயினுக்கும் என்னோட பெரிய ப்ராஜெக்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவள் சேட் ஆகுறா. வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா ஹீரோவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா வேற ஹீரோ அடிச்சிட்றாங்க. நீ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க, அவங்க ஃபேமிலி கூட நமக்கு எவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, அதெல்லாம் ஒரே நாளில் முடிச்சிட்டல அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. அப்பா நீங்களே பார்த்தீங்கல்ல, அவங்க எல்லாரும் ஹீரோயினை புள்ளி பண்ணுறாங்க, இவனோட ஒய்ஃப், அதை எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ கல்யாணம் பண்ண பிறகு உன் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, அவள் ஒரு பேட் லக், அதான் நீ சாபமான லேண்டை வாங்கியிருக்க. இப்போ கூட சென் ஃபேமிலி கூட இருந்த கோஆபரேஷன் எல்லாமே கட் ஆகிடுச்சு, இவளால் தான் உனக்கு பேட் லக், இவளை உடனே டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் டோட்டலி ராங், அவள் தான் என்னோட லக்கி சாம். நான் அந்த சாபமான லேண்டை வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, அந்த லேண்டை வாங்கினது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தெரியுமா, அந்த லேண்டை நான் வாங்கி 2 நாள்லேயே அதோட வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எடுத்து காமிக்கிறான். அப்பாவாலே நம்ப முடியல, 2 டேஸ்க்குள்ளேயே லேண்டோட வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது.
இதுலேயே அவங்க பிரைம் லேண்டுன்னு சொல்லிட்டு இருந்து அது செங் ஃபேமிலி வாங்கியிருப்பாங்கல்ல, அதை அவங்க வாங்கினதுனால அவங்களுக்கு 6 பில்லியன் லாஸ் தான் இருக்குது. என்ன இந்த சாபமான லேண்டை வாங்க சொன்னது ஹீரோயின் தான், அவள் தான் என்னோட லக்கி ஸ்டார் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அம்மாக்கும் அந்த செகண்ட் ஹீரோனோட ஐடென்டிட்டி மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்கும்போது தொலைஞ்சு போன என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த டைம் அந்த குட்டி பாப்பா பிறக்கும்போதே அவளை லக்கி ஸ்டார், அவள் இருக்கிற இடம் லக்கா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு சந்தேகம் வந்து உன் கையை கொஞ்சம் நீட்டுறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் கையை காமிக்கிறா. பார்த்தா பெர்த் மார்க் இருக்கு. அப்போ இவதான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்னு அம்மா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இருந்தாலும் என் ஃப்ரெண்டு 20 இயர்ஸாக நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ஆல்ரெடி 2 பேருக்கு வேற முட்டிக்கிச்சு. ஸோ நான் டபுள் டைம் செக் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின்ட்ட நான் உன்னை என் மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்டிஷனாலும் ஓகே ஆண்டி, நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டா. அப்போ அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனி கொஞ்சம் லாஸில் போயிட்டுருக்கு, நீ அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும். 1 மந்த்தில் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டை பார்த்துச்சுன்னா நீ லக்கியான பொண்ணு, என் பையனுக்கு ஏற்ற ஜோடின்னு நான் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. ஹீரோக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை, பட் ஹீரோயின் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நான் அதை மிஸ் பண்ணுவேனா அப்படின்னு அவள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டா. அப்பாவுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல, கம்பெனி மூடட்டும் அப்புறம் இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இப்போ அவங்களோட இன்டென்ஷன் சொல்கிறாங்க. நான் ஹீரோயினோட லக்கை செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அவள் செங் ஃபேமிலியோட பொண்ணாக இருப்பான்னு தோணுது, அதை கன்ஃபார்ம் பண்ணாதான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், ஒன்றுனே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் இல்லை, நான் இந்த ஒர்க்கை பண்ணியே ஆவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஆஃபீஸ்க்கு போகிறா. அவளுக்கு ஃபஸ்ட்டு ஜாபும் அலோகேட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்குன்னு தான் போய் நிற்கிறா. டிப்ளமோ மட்டும் முடிச்சுட்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அதை தூக்கி போடுறாங்க. அப்புறம் அங்கே உள்ள மேனேஜர் தான் ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோ தான் இந்த ஆள் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ ஹீரோயின் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா. இந்த நியூஸ் மிஸ்டர் செங்க்கு போகுது. இப்போ தான் ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனியில் இல்லைல்ல, ஸோ அவளை புள்ளி பண்ண கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அண்ணனும் தங்கச்சி அடுத்த பிளானை போட்டுட்ருக்காங்க. அம்மா ஹீரோக்கிட்டே இந்த மேட்டர் சொல்கிறாங்க. அவன் ஹீரோயின் வேறு கம்பெனியில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பான். ஸோ அம்மா இது எல்லாத்தையும் சொல்ல, அப்போ தான் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னால் அவன் நிறைய டைம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. இப்போ பார்த்ததுக்கு நீ சண்டை போட்டு 2 ஃபேமிலிக்கு இடையில எந்த கான்டாக்டுமே இல்லாமல் இருக்குது, அப்புறம் எப்படி நான் இதை பண்ண முடியும்? ஸோ ஹீரோயின் எல்லாருமே சொல்கிற மாதிரி லக்கி ஸ்டாராங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அப்படியே இது சக்ஸஸ் ஆகலாம் பரவாயில்ல, அவளையும் என் மருமகள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்ல, இப்போ தான் ஹீரோட மூஞ்சிலேயே ஸ்மைல் தெரியுது. ஃபஸ்ட்டே கம்பெனிக்கு போயிட்டு வந்திருக்கா. ஸோ அவகிட்ட கம்பெனி மேட்டரை பற்றி கேட்டால் அவள் கம்பெனி டெவலப்மெண்ட்காக நிறைய பிளான் சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோக்கும் ஆச்சரியமாக இருக்குது. 1 டே தானே போனேன், அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பிளானை யோசிச்சேன் அப்படின்னு கேட்டால் எனக்கும் அது தெரியல, பட் கம்பெனியோட டேட்டா பார்த்ததுமே இந்த மாதிரி பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவ்வளோ பிளானை ஹீரோயின் திங்க் பண்ணி வச்சுருந்தாலும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மணி வேணும். அந்த ஃபண்ட் இவங்க அக்கௌண்ட்டில் இல்லை. இப்போ அவங்களுக்கு ஆர்டர் வந்தால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ ஏதாவது ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஃபாரின் கிளைண்ட்னு ஒரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க நம்ம கம்பெனிக்கு பெரிய பல்க் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கிளைண்ட் நேராக ஹீரோயின்ட்ட போயிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ நீ இந்த ப்ராஜெக்ட்க்கு இன்சார்ஜ் யாரு அப்படின்னு ஹீரோயின் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அதில் சைன் போட வேண்டியது இருக்கும். இவங்க சொன்ன டைமுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணலன்னா 10 மில்லியன் பெனால்ட்டி பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தப்பாக இருக்கே, இது அதிகமான அமௌண்ட் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டால் எனக்கு இந்த ஆர்டர் சீக்கிரமே வேணும், ஸோ நீங்கள் சைன் போட்டால் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கிளைண்ட் சைட்லாம் சொல்கிறாங்க. எங்கள் மேனேஜர் சீக்கிரம் சைன் போடு, இந்த ஆர்டர் மட்டும் இல்லைன்னா நம்ம கம்பெனி நடுத்தருவில் தான் நிற்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வழியாக சைனை போட வைக்கிறாங்க. அப்புறம் தான் கிளைண்ட்டு என்னோட பாஸ் உங்களை மீட் பண்ணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மிஸ்டர் செங்கையும் சிஇஓயும் கூப்பிட்டு வராங்க. இவங்களா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஸோ இவகிட்ட பிரச்சனை பண்ணுறது தான் அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இப்போ கான்ட்ராக்ட் படி கிளைண்ட்டுக்கு ஒழுங்கான சர்வீஸ் கொடுக்கணும், நீங்கள் வேணும்னே இந்த ட்ராப் செட் பண்ணி நான் மாட்ட வச்சுருக்கீங்க, நான் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் போகிறா. எங்கே போகிற, நீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கம்மா, நீ ஒழுங்கான சர்வீஸ் கொடுக்கலாம், இந்த கம்பெனி தான் 10 மில்லியன் பே பண்ண வேண்டியது இருக்கும், ஆல்ரெடி அதுவே மூடுற நிலமையில இருக்குது, ஸோ அவங்கக்கிட்ட அந்த காசு இருக்குமான்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு அவளை மிரட்டுறாங்க. சரி உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நான் உங்கள் ஷூஸை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மிஸ்டர் செங் சொல்கிறான். அவங்க ஃபுட்வேர் கம்பெனி, ஸோ அதுக்காக ஹீரோயின் ஷூஸை ரிமூவ் பண்ண போகிறா. ஷூஸை எப்படி ரிமூவ் பண்ணுவேன், நின்றுட்டா கழட்டுவேன் அப்படின்னு அவளை முட்டி போட வைக்கிறா. அப்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. ஹீரோயினை அடித்து அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் கையிலலாம் மிதிக்க அவளுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. நல்ல வேளை அங்கிள் ஒன்னே மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னதும் என் தங்கச்சி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு பிரதரும் அவளை போட்டு அடிக்கிறான்.
உன்னை மாதிரி லோக்கலில் சோக்கர்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும், இல்லைன்னா எங்கள் பொருளுக்கே ஆசைப்படுவீங்க. உன்னை மாதிரி ஆட்களால் தான் என் தங்கச்சி என்கிட்ட வந்து போனான் அப்படின்ட்டு பழைய இன்சிடென்ட்டையும் எடுத்து அந்த கோவத்தில் ஹீரோயின் மேலே காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவளும் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, எதுவுமே முடியல. கிளைண்ட்டுக்கு உன்னோட சர்வீஸ் பிடிக்கல, அதனால கான்ட்ராக்ட் படி 10 மில்லியன் எனக்கு இப்போ பே பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயின்ட்டு எங்கே காசு இருக்குது, உன்னால் இதை பே பண்ண முடியாது, அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். உன்னோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி நியூடாக உன்னை லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் அதில் நிறைய பேர் பார்த்து உனக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க, அந்த காசை வச்சு இதை பே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளை நியூடாக சொல்லிகிட்டு இருக்கான். அவளும் நான் எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைம் தான் அவன் கையில் உள்ள மார்க்கை சீவி பார்க்குறா. ஒருவேளை இவதான் என் பிரதரோட சிஸ்டராக இருப்பாளோ. எனிவேஸ் இதை என் பிரதர் பார்த்துடக்கூடாது அப்படின்னு கொதிக்கிற தண்ணி எடுத்து அவளோட கையில் ஊற்றி விட்டுறா. அவள் கை ஃபுல்லாக பேன் ஆகி வழியில் கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் இந்த நியூஸ் வந்திருக்கும், மிஸ்டர் செங் அங்கே ஹீரோயினை போய் மீட் பண்ண போயிருக்கான்னு. ஸோ இவனுக்கு சந்தேகமாக இருக்குது, எப்படி இவன் போனாங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு ஹீரோனை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. எதுவும் பெரிய பிரச்சனையா அப்படின்னு ஹீரோ அங்கே அவசரமாக போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயினை ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் மிஸ்டர் செங் அடிச்சுட்டு இப்போ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறான். போகும்போதே அவங்க 2 பேரையும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டான். ஹீரோயின் ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கா, நீங்கள் 5 மினிட்ஸ் லேட்டாக கொண்டு வந்தால் கூட குழந்தைய காப்பாற்றிக்க முடியாது, எனி கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் முழிச்சிட்டு என் வயிறு ரொம்ப வலிச்சிச்சு, குழந்தைக்கு தான் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். எல்லாம் ஓகே, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒன்று டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சியோட அம்மா வராங்க. நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுதா, என் பையனையும் பொண்ணையும் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்க, இதனால செங் ஃபேமிலி எவ்வளோ இம்பாக்ட் ஆகும்னு தெரியும்ல, ஒழுங்காக போலீஸ்கிட்ட சொல்லி உன் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்டி அவங்க பண்ண கதையும் உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க 2 பேரும் சேர்ந்து என் ஒய்ஃப் அடிச்சிருக்காங்க, என் ஒய்ஃபையும் குழந்தையும் அட்டாக் பண்ணால் நான் சும்மா பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிங்களா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உனக்கு ஒய்ஃப் ஆக்குறதுக்குலாம் இவளுக்கு தகுதி இருக்கா, என் பொண்ணை இவ கூட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு ஆன்டி சொல்கிறாங்க. சியு ஒரு பேட் உமன், நல்ல வேலை அங்கிள் அவளை சூஸ் பண்ணல அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, என்ன நீ என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுறியா அப்படின்னு அவளை அடிக்க போகிறாங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு டைம் உங்கள் ஃபேமிலியிலேருந்து யார் ஹீரோயின் டச் பண்ணாலும் சரி, அப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு கூட யோசிக்க மாட்டேன், உங்கள் ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ வார்னிங் கொடுக்குறான். நீ இப்போ என்னையும் மிரட்டுறியா அப்படின்னு கேட்டால், இது ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் தான், நெக்ஸ்ட் டைம் இது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆன்ட்டியும் அவங்களுக்குள்ள ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி 2 பேரையும் வெயிலில் வெளியே எடுத்துடுறாங்க. மீடியாவுக்கும் காசு கொடுத்து ஓரளவு ஆஃப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதனால் கம்பெனியில் நிறைய இம்பேக்ட் ஏற்பட்டிருக்கு, பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அவங்க பொண்ணு தேடுற மேட்டரை இன்னும் கிவ் அப் பண்ணல. ஸோ நானும் இந்த சும்மா விட்டுறக்கூடாது, ஹீரோயின் கதையை மொத்தமாக முடிச்சுட்டாதான் அவளால் இந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சியும் நினைக்கிறா. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா. அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டதாச்சு. நானே உனக்காக சூப் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த டைம் ஹீரோயின் கம்பெனி மேட்டரை பற்றி கேட்குறா. அப்போ அந்த ஃபுட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் போயிருப்பாள்ல, அவள் ஜாயின் பண்ண டைம்லே நிறைய கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு புதுசாக கிடச்சிருக்காங்க, பல்க் ஆர்டர் நிறையா வந்திருக்கு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் மந்த்லேயே கண்டிப்பாக ப்ராஃபிட் அடிச்சிருவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அங்கிள் சொன்ன மாதிரி நான் லக்கி ஸ்டார் தான், இதை ஃபஸ்ட்டு ஆன்ட்டிகிட்ட சொல்லணும், அப்போ தான் ஆன்ட்டி என்னை மருமகளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஹீரோயினை ஹாப்பியாக சொல்லிகிட்டு இருப்பான். அந்த டைம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அம்மாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் அதுக்கான டாக்டர் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வேற ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டால், அம்மாவோட ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் தேவை, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வேறு சிட்டிலேருந்து வரணும், பட் அங்கே ஹெவி ரெயினாக இருக்கிறதுனால அவங்களால இங்கே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினே இந்த டைம் அங்கிள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சேஞ்ச் ஆகும், ஆன்ட்டி கண்டிப்பாக ரெக்கவர் ஆவாங்க, இந்த வெதர்லாம் சேஞ்ச் ஆகி டாக்டர் கரெக்டான டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த செகண்டே அவங்களுக்கு அப்டேட் கிடைக்குது, அந்த பிளேஸில் ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸோ டாக்டர் இங்கே சீக்கிரம் ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே சியும் ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறா. அந்த ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா இவன் தான் சின்ன குழந்தைய திருடிட்டு போனது, அப்போ ஹீரோயின் தான் செங் ஃபேமிலியோட யங் லேடி, ஸோ இனியாவில் விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அங்கே ஒரு டீலை வைக்கிறா. நான் சொல்கிற வேலையை நீ செஞ்சால் உனக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன், இல்லைனா உன் பையனை கொண்டுருவேன் அப்படின்னு அவனை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. அவன் ஒரு கேம்பிளிங் அடிக்ட்டு. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உன் பொண்ணை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோட அம்மாவுக்கு சர்ஜரி எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அவங்களும் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. என் பையன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான், நீ சொன்ன மாதிரியே வெதர் எல்லாம் சேஞ்ச் ஆகி டாக்டர் கரெக்டான டைமுக்கு எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு, உண்மையாகவே நீ லக்கி ஸ்டார் தான், நான் உன்னைய மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிரேஸ்லெட்டை போட்டு விடுறாங்க. ஹீரோயினுக்கும் ஹாப்பியாக இருக்கும். பட் அம்மாவுக்கு இது ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் சொன்னாலும் அவங்களால நம்ப முடியாது, ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் இவ்வளோ விரிசல் விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம்
அப்படின்னு ஹீரோனோட முடி எடுத்து வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட் வாங்கின சந்தோஷத்தை ஹாப்பியாக ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அம்மா என்ன மருமகளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரேஸ்லெட்லாம் காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோவுக்கும் ஒர்க் வருதுன்னு கிளம்புறான். இந்த டைம் ஹீரோனோட அம்மா கால் பண்ணுறாங்க. உன் தம்பியால் 4 லட்சம் கடன் ஆயிட்டு, ஸோ சீக்கிரம் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவகிட்ட இருக்கா இல்லையான்லாம் கேட்கல, சீக்கிரமே வா அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறாங்க. ஒருவேளை அவ கேட்ட மாதிரி காசு கொண்டு வந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால், அவனும் காசை கொண்டு வந்து அவளை உயிரோட வைப்போம், மறுபடியும் கண்ட்ரி சைடுக்கு போயிட்டு அவளை பணம் காய்க்கிற மரமா யூஸ் பண்ணிக்கலாம், ஒருவேளை அவள் காசை கொண்டு வரலன்னா அவளே சாவை தேடிக்கிறான்னு நினச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ வந்தது காசு கேட்குறாங்க. அவளும் கார்டு எடுத்து கொடுக்குறா. என்ன 4 லட்சம் இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 லட்சம் தான் இருக்குன்னு சொல்கிறா. என்ன நீயே சாப்பிடணும்னு வந்திருக்கியா அப்படின்னு அம்மா கத்துறாங்க. அம்மா இதாமே என்னோட சேவிங், என்னோட சேலரி எல்லாமே சேர்த்து இவ்வளோதான் மொத்த அமௌண்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஒன்று என் பொண்ணை வளர்த்ததுக்கு உனக்கு குப்பத்துக்குள்ள போட்டிருக்கலாம் அப்படின்னு அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்து வந்தேன், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் போக போறா. அந்த டைம் அவளோட அப்பா அடிச்சதுனால அவளுக்கு வயிறு வேறு ரொம்ப வலிக்குது. அம்மா அப்பா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு, ப்ளீஸ் என்ன விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஒரு பேப்பரை காமிச்சு இதில் ஃபஸ்ட்டு சைன் பண்ணு, உன்னால் காசு ரெடி பண்ண முடியல, அப்போ நாங்களே அந்த காசை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சைன் போட சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அக்ரிமெண்ட்னு பார்த்தா ஹீரோனோட கிட்னியை செல் பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் சைனை கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையாகவே என்னோட அப்பா அம்மா தானா, என்னோட கிட்னியை விற்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், உன்னோட கிட்னியை விற்கலன்னா எங்களுக்கு எப்படி காசு கிடைக்கும், எங்கள் பையனை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க பையனா, அப்ப நான் உங்க பொண்ணு கிடையாதா அப்படின்னு ஹீரோனும் எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறா. அப்பா அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டாங்க. இப்பதான் நீ சாக போறல, என்னையும் உண்மையை தெரிஞ்சிட்டு சாகு, நாங்க உன்னோட அப்பா அம்மா கிடையாது, அப்புறம் இன்னைக்குதான் உன்னோட ரியல் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செங் ஃபேமிலியை காமிச்சா அங்க அந்த பொண்ணுக்காக பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அவளுக்காக கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பிக்கப் பண்றதுக்காக அண்ணனும் தங்கச்சியும் கிளம்புறாங்க. அம்மா என்னன்னா ஒரு ரூம்ல உட்காந்து 20 வருஷமா தான் பொண்ணுக்கு அவங்க கொடுக்க நினச்ச கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க ஒரு ரூம் ஃபுல்லா. அதெல்லாம் பார்த்துட்டு என்னைக்குதான் என் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ண போறா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கேக்கை பிக்கப் பண்ண போன பிளேஸ்க்கு பக்கத்துல தான் ஹீரோனும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டு இருப்பா. பின்னாடியே ஆட்களும் துரத்திட்டு வருவாங்க. இங்க ஹீரோயின் மிஸ்டர் செங்க பார்த்ததும் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரா. என்ன நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறியா, அவ எனக்கு பண்ணதெல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சீய சொல்ல அவனும் ஹெல்ப் பண்ணாம அந்த இடத்த விட்டு கடந்து போறான். அப்புறம் ஹீரோ வந்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அவள் அன்கான்சியஸான ஸ்டேட்ல இருக்கா. ஸோ அவளுக்கான சர்ஜரி போயிட்டு இருக்கும். அந்த டைம் அவளுக்கு பிளட் வேற தேவைப்பட்டிருக்கும். அவளுக்கு ரேரான பிளட் குரூப் இருக்கு, சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோ இப்போ அந்த வேலையில இருக்கான். அதே டைம் செங் ஃபேமிலியில சீக்கு பர்த்டே ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்றாங்க. அப்புறம் தான் மிஸ்டர் செங்க்கு யோசிச்சு பார்க்கும்போது நான் அந்த பொண்ணை அப்படி விட்டு வந்திருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோட நியூஸ் டிவியில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். மிஸ்டர் சானோட ஒய்ஃப் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படிங்கிற நியூஸ் டிவியில் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு மிஸ்டர் செங் அங்கே கிளம்புறான். ஹீரோனோட இன்சிடென்ட்டை விசாரிக்கும் போது இதில் கண்டிப்பாக சியூ சம்மந்தப்பட்டிருப்பா. இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது மிஸ்டர் செங்கும் அங்கே தான் இருந்திருக்காங்க. பட் ஹீரோயின் ஹெல்ப் பண்ணாமல் அங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவும் செம கோவத்தில் நிற்கிறான். டாக்டர் வந்து வர பிளட்டை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாங்க வர மிஸ்டர் செங் என்னோட பிளட்டும் சேம் குரூப் தான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஹீரோ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்தளவுக்கு என் பிளட்டுன்னா அவ்வளோ மோசமா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். டாக்டர் இந்த டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு வேற ஒரு சோர்ஸ்லேருந்து பிளட்டும் கிடைக்குது. உண்மையை சொல்லு, என்ன எதுக்கு நீ பிளட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், அப்பாவும் என்னோட சிஸ்டரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கும் செங் ஃபேமிலிக்கு இடையில எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் நீ அவளை ஃபஸ்ட்டு அடித்த, இன்சல்ட் பண்ண, லாஸ்ட்டில் சாகிற நிலைமைக்கு விட்டு போனேன், இப்போ இதுக்கு வந்த, உன்னோட பிளட் அவளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு திட்டிட்டு போகிறான். எங்கே அவனுக்கு சந்தேகம் வந்ததுனால அவன் ஹீரோனோட பேக்ரவுண்டை பற்றி வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்டேயே இந்த மேட்டரை சொல்கிறான். எனக்கு என்னமோ ஹீரோயின் தான் என்னோட தங்கச்சியாக இருக்குன்னு தோணுது, அவளை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் வருது, இல்லைன்னா இதுக்கு ஹீரோ என்ன அவளுக்கு பிளட் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த டைம் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பான்ல, அதில் அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனும் அங்கே கிளம்பி போகிறான். இங்கே ஹீரோயினுக்கு சர்ஜரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் குழந்தைய அவங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அவள் செங் ஃபேமிலியோட பொண்ணு தான் தெரியுது. பட் ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போடுறான். அம்மாவும் இதில் நீ டிசைட் பண்ணக்கூடாது, ஹீரோயினுக்கு அவளோட பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியணும்ல. அது போக செங் ஃபேமிலியில்
குழந்தை இல்லாமல் எத்தனை வருஷமா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால தான் ஹீரோயினுக்கு இந்த நிலைமையே. அவள் செங் ஃபேமிலிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, அவள் சான் ஃபேமிலியில் இருந்தால் போதும், நான் என் ஒய்ஃப் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ கோவத்தில் இருக்கான். இருந்தாலும் ஆன்ட்டிக்கு மனசு கேட்கல, ஃப்ரெண்டு எத்தனை வருஷமா அவளோட பொண்ணை தேடிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ போன டைம்ல ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்க. அந்த டைம் சியும் பக்கத்துல தான் இருப்பா. ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹீரோயினோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும், அவளுக்கு நிறைய காயம் பட்டிருக்கும், அப்புறம் குழந்தையும் காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். ஸோ ஃபிசிக்கலி ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆன்ட்டியும் நீ தேடிட்டு இருந்தல உன்னோட பொண்ணு அது இவ தான் அப்படின்னு ஹீரோயினை சொல்கிறாங்க. அது எப்படி எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கலாம் அப்படின்னு சியும் இடைக்குள்ள போயிட்டு அதெல்லாம் இல்லை இவங்க ஃபேக்காக சொல்கிறாங்க, அது எப்படி சடனாக இவ தான் உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் இந்த டைம் கண்ணு முழிக்கிறான், அம்மா அம்மான்னு கத்திட்டே முழிப்பா. அப்போ ஆன்ட்டி என்னாச்சு, நீ உன் பேரண்ட்ஸ் தானே மீட் பண்ண போன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என் பேரண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்களே அவங்க வாயால் சொன்னாங்க, நான் உங்கள் பொண்ணு கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல சியும் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா ரிச்சான ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்ததும் அவங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ என் பொண்ணு இல்லைன்னு சொன்னாங்களாம், என்னமா ட்ராமா பண்ணுறாங்க, உனக்கு சான் ஃபேமிலி பத்தாது இப்போ செங் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ராமா பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன உளர்ற அப்படின்னு ஹீரோயினும் தெரியாமல் கேட்குறா. அப்போ ஆன்ட்டி தான் சொல்கிறாங்க, நீ செங் ஃபேமிலியோட பொண்ணு, அவங்களோட பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டா, அவள் தான் லக்கி ஸ்டார்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன் கையில் பெர்த் மார்க் இருக்கும்ல அதான் அந்த பொண்ணோட அடையாளம் அப்படின்னு சொல்லும்போது கையில் தான் இப்போ பெர்த் மார்க் இல்லைல்ல, உன் பெர்த் மார்க் என்னாச்சு எப்படி காயப்பட்டுச்சு அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பெர்த் மார்க் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா, அப்புறம் அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட கையை அவளே காயப்படுத்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சிஏ சொல்லிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் வாய மூடு, நான் டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட பார்த்தேன், இவ தான் உன்னோட பொண்ணு அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. அது எப்படி பெர்த் மார்க்கே ஃபேக் ஆக்க முடியும்னா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டு ஃபேக்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சிஏ சொல்றா. அதுக்கு என்ன என்னோட டிஎன்ஏ எடுத்து பார்த்து தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. பட் ஹீரோயினுக்கு இந்த செங் ஃபேமிலி தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு நினைக்கும் போதே அவளுக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த ஃபேமிலி என்னை எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்கு, நான் உங்கள் பொண்ணாக இருக்க மாட்டேன், நான் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதானே பார்த்தேன், நீ எப்படி என்னோட பொண்ணாக இருப்ப, எல்லாமே ஃபேக்கு, ஒன்று அவள் ஏமாத்திருக்கா, அதான் அவளுக்கு என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஈவில் இன்டென்ஷன் இந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால குழந்தை கூட அவளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் பயந்து போய் கேட்குறா. ஆன்ட்டி உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கு குழந்தைய அவங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நீங்கள் என் கையில் இருந்த பெர்த் மார்க்கை பற்றி கேட்டிங்களே, அதை உங்கள் பொண்ணு சீவிட்ட கேளுங்க, ஏன்னா இந்த பெர்த் மார்க் போகிறதுக்கு காரணம் அவள் தான் என் கையில் சுடு தண்ணியை ஊற்றுனது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் நீயே பண்ண அப்படின்னு சீவை பார்த்தா அம்மா அவள் போய் சொல்கிறா. ஃபஸ்ட்டு அவளே ஃபேக்காக இந்த மார்க்கை ரெடி பண்ணா, அப்புறம் அதை காயத்தை வச்சு கவர் பண்ணிட்டு இப்போ அதுக்கு காரணம் நான் தானே என்ன ப்ளேம் பண்ணுறா. அவள் சொல்கிறது எல்லாமே போய் தான், அவள் செங் ஃபேமிலிக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு சிஏ சொல்கிறா. அம்மாவும் சிஏ சொல்கிறதா நம்புகிறாங்க. அந்த டைம் ஹீரோயினும் செங் ஃபேமிலிக்கு நீங்களே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், செங் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே என்னோட எனிமிஸ் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. மிஸ்டர் செங் ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பான்ல, அப்போது ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்பானே இருக்கிற பர்சன் தான் இவனோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணிட்டு போனது. ஸோ உண்மையாகவே ஹீரோயினோட தங்கச்சி தான் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து இப்போ ஹீரோ கிட்ட போய் பேச போகிறான். ஹீரோவும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா சொன்னது கரெக்டு தான், ஹீரோயினோட லைஃப்பில் அவள் தான் டிசைட் பண்ணும், நான் அவளுக்காக டிசிஷன் எடுக்கக்கூடாது, அவளோட பேரண்ட்ஸ் யாருங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறதுல அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். இப்போ செங் வந்து நீல் லோன் போட்டு நிற்கிறான். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க அவன் இப்போ ரிப்போர்ட்டை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் தான் தன்னோட தங்கச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். அங்கே அம்மா கிட்ட நான் தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டேம்மா, ஹீரோயின் தான் என்னோட தங்கச்சி அப்படின்னு ரிப்போர்ட்டை காமிக்கிறான். ரிப்போர்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் அவள் கையில் நான் பார்க்கும்போது அந்த பெர்த் மார்க் இல்லையே, பட் அதுக்கு பதிலாக நிறைய காயந்தான் இருந்தது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. காயமா அப்படின்னதான் அவனுக்கு ஞாபகம் வருது. சியும் நீங்கள் தான் அவனோட கையில் வெண்ணி ஊற்றுனேன், அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அவள் தான் என்னோட தங்கச்சின்னு அப்படின்னு அவன் கோவப்படுறான். இல்லை இல்லை உனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது, அம்மா நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு ஜஸ்ட் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறதுனால தான் அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அம்மாவும் அப்படியே நீ கோவத்தில் ஊற்றுன, எதுக்கு கரெக்டாக அந்த பெர்த் மார்க் மேலேயே ஊற்றுனேன், அப்புறம் என்கிட்ட வர நீ போய் சொன்ன அப்படின்னு 2 பேருக்குமே அவன் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ ஹீரோயின் இந்த வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சால் நீ எவ்வளோ அபியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க, இனி உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு அண்ணன் சொல்கிறான். அம்மாவும் நான் உன்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்காக உனக்கு காசு தரேன், இனி இந்த ஃபேமிலிக்குள்ளே நீ வரக்கூடாது, இனி நீ செங் ஃபேமிலி பொண்ணு கிடையாது அப்படின்னு அவளை வீட்டை விட்டு விரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு அவளை கிட்னாப் பண்ணுறா.
பொண்ணை பார்க்கலான்னு இப்போ அம்மா வந்ததுன்னா ஹீரோயினை காணும். ஸோ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது, 500 மில்லியன் கொடுத்தாதான் உன் பொண்ணு உயிரோட விடுவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சதும், அதான் செங் ஃபேமிலி உனக்கு தண்டல, மறுபடியும் எதுக்கு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு கேட்டா, நீ ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கலான்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் சொந்தமாக போறதில்ல, ஒன்னு கொண்டாதான் எல்லாமே நடக்கும். அப்புறம் அம்மா அண்ணன் எல்லாருக்குமே உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. ஸோ யாரும் எனக்கு எதுவும் கொடுக்க போறதில்ல. அதனால ஒன்று மட்டும் இல்லை, உன்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் இங்கே வச்சு கொள்ள போகிறேன். அப்புறம் செங் ஃபேமிலியோட ஒரே வாரிசு நான் தான். ஹீரோயினை மேரேஜ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா செங் ஃபேமிலியை வச்சு சான் ஃபேமிலியை நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட பிளானை சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே இப்போ ஹீரோ வரான், அவளை விடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் என்ன 3 வயசு குழந்தையா, அவளை விட்டேன்னா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க, அதனால நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு கழுத்துல கத்தி வச்சுட்டு நிற்கிறா. அம்மாவும் நீ அவளை விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இத்தனை வருஷம் நான் பாசம் பார்த்துக்கிட்டேன்ல அப்படிலாம் சொல்றாங்க. என்ன பாசம், அவளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன வளர்த்தீங்க, அதுவும் இப்போ அவள் வந்தது என்ன விரட்டி அடிக்கிறீங்க, எல்லாருமே ஃபேக்கு, அதனால மொத்தமாக சாவுங்கடா அப்படின்னு தீய கொளுத்தி விட்டு அவ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. வெளியே வந்தா ஹீரோட ஆட்கள் வந்து அவளை பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் உனக்கு 5 மில்லியன் கொடுக்குறேன், என்ன விட்டுரு, நீ சம்பாதிச்சாலும் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது அப்படின்னு டீல் பேசி பாக்குறா. அதெல்லாம் டேட்டி மணி தானே, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு அவளை விட மாட்டான். இங்க ஹீரோயின் ஃபேமிலியில யாருக்கும் எதுவும் ஆகல, சேஃபா வெளியே வந்துட்டாங்க. இவ்வளோ பண்ணியே எதுவும் ஆகலையே அப்படின்னு சியுக்கு தான் வருத்தமா இருக்கு. ஹீரோயினை கூப்பிட்டு போக போறான். அப்போ அம்மா வந்துட்டு, நான் பண்ண எல்லாத்துக்காகவும் சாரி கேட்குறேன், எனக்கு ஒன்று வந்து மீட் பண்ணுறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. நீ அந்த லேடி நம்பாத, அந்த லேடி உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமே ஒன்று லக்கி ஸ்டார்னு சொன்னாங்கல்ல, அந்த லக் செங் ஃபேமிலிக்கு வேணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஐஸ் வச்சு பேசுகிறாங்க, அதனால தான் நீ போன பிறகு என்ன அந்த பிளேஸில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த லக்கி ஸ்டார் தான், நம்ம 2 பேருமே இதில் விக்டிம், ஸோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்கு செங் ஃபேமிலி அஃபேரில் கமெண்ட் பாஸ் பண்ணுற, உன்னோட வேலை இப்போ பிரிசனுக்கு போக வேண்டியதா அப்படின்னு ஹீரோயின் சொல்லல. சரி, அதுக்கு முன்னாடி என்னொன்று பண்ணிட்டு போறான் அப்படின்னு கத்தி எடுத்து குத்து வரா. அந்த டைம் அம்மா குறுக்க வந்ததுனால அம்மா மேலே காயம்பட்டுருது. இப்போ எல்லாம் முடிஞ்சு அம்மாவை ரெக்கவர் ஆகிட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. டெய்லி அவங்க வீட்டு வாசல்லே காத்து கிடக்குறாங்க. ஹீரோயினுக்கு அம்மா மன்னிக்கலாமான்னு தோணுனாலும் அவங்க ஒரு மொமெண்ட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்குன்னா உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஹார்ம் பண்ணாங்க, அதெல்லாம் மறந்துடாத அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். ஹீரோவுக்கு இன்னுமே செங் ஃபேமிலி மேலே கோவம் இருக்கு. அதனால ஹீரோயினும் இப்போ ஒரு லெட்டர் அனுப்புறா, இனி இங்க வந்து நின்று வெயிட் பண்ணாதீங்க, என்னால உடனே எல்லாத்தையும் மறந்து மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்கா. அதுல இருந்து அம்மாவும் அண்ணனும் அவளை மீட் பண்ண வரல. ஹீரோ வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக காஸ்டியூம் சூஸ் பண்ணிட்டான், அவளுக்குன்னே ஸ்பெஷலா டிசைன் பண்ணி ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கான். ஸோ ஹீரோயினை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வர சொல்றான். அவள் போன இடத்துல அவளோட கிளாஸ்மேட்டை மீட் பண்றா, சின்ன வயசு ஸ்கூல் மேட்டு. உங்க ஃபேமிலி வில்லேஜ்ல ஒரு கடையை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க சிட்டிக்கு வந்திருக்க, எப்படி வந்த, சரி சரி என்னெல்லாம் தெரியும்னு யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்ட்டு அவ உள்ள போறா. 2 பேரும் ஒரே டைம்ல வந்ததுனால சானோட ஃபியான்சி இந்த பொண்ணு நினைச்சுக்கிறாங்க. அவளை உள்ள கூட்டு போக ஏதோ ரிச் லேடின்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னா அவளும் இந்த சர்வீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. உள்ள போனா வெட்டிங் காஸ்டியூம் இருக்கு, உங்களுக்காகவே மிஸ்டர் சான் ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல உள்ள வேலைப்பாடுகள், அதுல டைமண்ட்லாம் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த ஹீரோயின் அது என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கும், காஸ்டியூமை பாத்தியா, இதை வச்சுட்டு நீங்க வந்து சொன்ன யாரும் அவனை மதிப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் இங்க நின்று டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, அவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்ட போறாங்க. அந்த டைம் ஹீரோ வந்ததும், மிஸ்டர் சான் இந்த பொண்ணு உங்க ஃபியான்சின்னு சொல்லி ஏமாத்துது அப்படின்னு சொன்னா இப்ப அவனுக்கு அடி விழுது. டேய் அவதான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க. அடுத்து அந்த பொண்ணை பார்த்து நீ என் லாயர்கிட்ட பேச அப்படின்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல விடு, அவ என்னோட கிளாஸ்மேட் தான், என்னோட கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு ஹீரோயின் இன்வைட் பண்றா. இதுக்கு மேல என்ன அவமானம் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ட்ரெஸ் ட்ரையல் பார்த்ததுல ஹீரோயின் டயர்ட் ஆயிட்டா. ஸோ வீட்டுக்கு போகணும், நீ ரெஸ்ட், நான் உனக்காக டின்னர் ரெடி பண்ணிட்டு உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அங்க கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல இல்ல, என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு போய் பார்த்தா அங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு அவளுக்காக டின்னர் ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கான். ஸோ என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட பிறந்த நாளை இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ண போறோம், உனக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேட் மெமரிஸ் இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் நான் மாற்ற போறேன், நம்ம மீட் பண்ணி இன்னையோட கரெக்டாக 1 இயர் ஆகுது, ஸோ அதனால இந்த டே தான் இனி உன்னோட பேட் டே நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேண்டில்ஸ் ப்ளோ பண்ணி விஷஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவளுக்கு 21 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி 21 கிஃப்ட்ஸ் வச்சிருக்கான். அப்படியே ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு மயக்கம் வருது. என்னாச்சு, 1 டே ஃபுல்லா இப்படி தூங்கியிருக்க, எதுவும் பிரச்சனையா, எனக்கு எதுவும் பெரிய டிசீஸ் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் இல்லை, நீ பிரெக்னெண்டா இருக்க, நம்ம அப்பா அம்மா ஆக போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். குட் நியூஸ் கேள்விப்பட்டதும் அங்கிள் ஆண்டி அவளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க.
இப்போதான் அவன் கால் பண்ணி சொன்னா உடனே வந்துட்டோம் பார்த்தியா, இந்த டைம் உனக்கு பக்காவாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு அவளுக்கு ஃபஸ்ட்டு டயட் பிளான் போடுறதுக்காக டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அவள் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கா. அதுக்கேற்றப்ப ஹெல்த்தியான ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்காக அங்கிள் அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்காக கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் ப்ராப்பர்ட்டி, லேண்டு, ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. என்னது இது, இதெல்லாம் அதிகமாக இல்லையா அப்படின்னு சொன்னால், எங்கள் மருமகளுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீ எங்கள் ஃபேமிலிக்கு ஃப்யூச்சர் வாய்ஸை கொண்டு வர போகிறல, அப்புறம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் தான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கிள் கிளம்புறாங்க. அங்கிளோட சமையலும் சூப்பராக இருக்குது. ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. அந்த டைம் ஹீரோயினோட பிரதர் உள்ள வரான். நீங்க என்ன பண்ற, வெளியே போ அப்படின்னு ஹீரோ கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கான். என்ன சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பொறுமையா கேட்கறா. உன்னை ஹார்ம் பண்ணது, உன்னை ஹர்ட் பண்ணது எல்லாமே நான் தான். நீ யாரையாவது பிளேம் பண்ண ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அதை என்கிட்ட வச்சுக்கோ. ப்ளீஸ் அம்மாவை மட்டும் மன்னிச்சிரு. அம்மா உனக்காக 20 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த் தான் வாழ்வாங்கன்னு சொல்றாங்க. ப்ளீஸ் அவங்களோட கடைசி ஆசை நீ அவங்கள பார்த்து அவங்கள அம்மான்னு கூப்பிடணுங்கிறது தான். அதனால ப்ளீஸ் அவங்கள வந்து மீட் பண்ணவா அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்குறான். ஹீரோயினுக்கு அவங்க மேலே ரொம்ப கோவம் இருந்தாலும் அவள் அதிகமாக சின்ன வயசுலேருந்து மிஸ் பண்ணதே அம்மாவோட பாசம்தான். இப்போ நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அம்மாவை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கே போகிறா. அங்கே அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். அந்த டைம் ஹீரோயின் ஒரு விஷ் மேக் பண்ணுறா. என்னால் சடனாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் நீங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே வந்து மறுபடியும் நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங்லேருந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோன்னா என்னால் உங்களை அம்மான்னு கூப்பிட முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போகிறா. அடுத்து ஹீரோயினுக்கு வெட்டிங் நடக்குது. பிளான் பண்ண மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவங்களோட ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணுறத ஹீரோயினோட அம்மாவும் அண்ணனும் பார்க்குற மாதிரி காமிக்கிறது தான் இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.